வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான யம்மியான டேஸ்டான ப்ரான் ஃப்ரை. எறானால எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. இந்த எறா ஃப்ரை ரொம்ப சீக்கிரமாகவும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இந்த எறா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். எறாவை நல்லா க்ளீன் பண்ணணுங்க. மஞ்சத்தூள், உப்பு, லெமன்லாம் புழிஞ்சு விட்டு நல்லா க்ளீன் பண்ணி ஒரு 1/2 கிலோ எறா வாங்கி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். 3 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி அதை இதில் சேர்த்துட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினவுடனே ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை இப்போது இதிலோட சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் காரத்துக்காக இல்லை, கொஞ்சம் நான் அந்த ஸ்மெல் நல்லா இருக்குன்றதுக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எறாவை நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த நடுவில் இருக்க அந்த கருப்பெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா தான் ஒரு பேட் ஸ்மெல் வராது. இல்லைனா எறா ஒரு மாதிரி ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். அதனால் அதெல்லாம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணுங்கள் எறாவை. இப்போது இதில் 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா அதோடைய ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது அதனுடைய ரா ஸ்மெல் போயிடுச்சு. நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோட சேர்த்துடலாம். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. நார்மலி நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுப்போம். அதே மாதிரி இப்போது 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஸ்மாஷ் ஆகி எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தொக்கு ஃப்ரை மாதிரி நல்லா நம்ம இப்போ ஃப்ரை தான் பண்ண போகிறோம், ரொம்ப கிரேவி மாதிரிலாம் பண்ணல. அதனால் இது நல்லா ட்ரையாக நல்லா வெந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். அது தக்காளி வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கின உடனே நம்ம இப்போது வெறுமிளகாய்த்தூள் சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள் இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. ஆனால் 1/2 கிலோ எறாக்கு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போதுமானது. கொஞ்சம் காரம் தூக்கலாக சாப்பிட்றவங்க ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு மிளகாய்த்தூள்லாம் நல்லா. இந்த டைமில் நம்ம கழுவி வச்சுருக்க எறாவை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து எறாவை எல்லாம் மசாலாலாம் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு எறா நம்ம மூடி போட்டு கூட வேக வைக்கலாம். அதோட தண்ணியே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நான் ட்ரையாக தான் பண்ண போகிறேன். அதனால் தண்ணி நான் இதில் இல்லை, அந்த எறாவோட தண்ணியிலே தான் இது வேக போகுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வச்சு திறந்து நீங்கள் வேக விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு இந்த மாதிரி நல்லா இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். இது கொஞ்சம் தொக்கு பதத்தில் இருக்குது. நான் ட்ரையாக பண்ணணுன்றதால இன்னும் அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்குமே சிம்மில் வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். எறாவை அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த சீ ஃபுட்லேயே பார்த்தீங்கன்னா எறா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிக்கவும் செய்யும். ரொம்ப காஸ்ட்லியான ஃபுட்டும் கூட. எறா கழுவணும், ஆனால் நல்லா கழுவுனிங்கன்னா தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும், இல்லைனா ஸ்மெல் அடிக்கும். இப்போது கடைசியாக எறா ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் பெப்பர் அதில் தூவிட்டு நம்ம கிளறி விட்டுடலாம். கடைசியாக பெப்பர் போட்டிங்கன்னா இப்போ கோல்டாக இருக்கும்போது கூட அந்த பெப்பரை நம்ம காரமாக தூக்கலாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி அதையும் கிளறி விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கோங்க. எனக்கு ட்ரையாக வேணுன்றதுனால நான் தண்ணியை யூஸ் பண்ணல. இப்போது ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக எறா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்மளுடைய எறா சூப்பராக யம்மியாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. என்னங்க, ரெசிபி பார்த்தீங்களா? பிடிச்சிருந்ததா? சூப்பராக இருந்துச்சா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட். அது என்னென்னா, என்னுடைய பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். Until then, bye.